வணக்கம் மக்களே. நம்ம போகிற எல்லா காட்டிலையும் ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரும் கேட்குறது இந்த கால்சியமில் என்னென்ன ஃபார்ம்ஸ் உண்டு, அது மாதிரி ஒரு மாதிரியே கால்சியம் இல்லாமல் வேற என்னென்ன மாதிரி கால்சியம் உண்டு, எதெல்லாம் கால்சியம் உண்டு, என்னென்ன ப்ராடக்ட்ஸில் இருக்குன்னு நம்மளை எல்லா மக்களும் கேட்குறது உண்டு. நான் அப்போது என்னென்ன ப்ராடக்ட்ஸில் கால்சியம் உண்டுன்னு நான் இங்கே சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கால்சியம் கொடுக்கலாம். ஏன்னா நான் போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. இந்த அசிடிட்டி அதிகமாக வரும்போது இந்த இம்மொபைல் நியூட்ரியன்ஸில் எதுவுமே நமக்கு சரியாக பிளான்ட்டே கிடைக்காது. போரான் சொன்ன மாதிரி கால்சியமும் ஒரு இம்மொபைல் நியூட்ரியன்ட். இந்த இம்மொபைல் நியூட்ரியன்ட் கால்சியமானது ஒரு 5 ப்ராடக்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அவைலபிலிட்டி உண்டு. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் கால்மினோ. இந்த கால்மினோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கால்சியம் ப்ளஸ் அமினோ ஆசிட், அதாவது 11% கான்சன்ட்ரேட்டட் கால்சியமும் ப்ளஸ் அமினோ ஆசிடும் சேர்த்துருக்கும். இது என்ன ஸ்பெஷலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் கால்சியம் இம்மொபைல் நியூட்ரியன்ட் சொல்லிட்டேன். இந்த இம்மொபைல் நியூட்ரியண்ட்டை மொபைல் ஆக்கி பிளான்ட்டில் நல்லா வலிச்சு ஏற்றுறதுக்கு இந்த அமினோ ஆசிட் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால உங்கள் கால்சியத்து கூட நீங்கள் எப்போ கால்சியம் ஸ்ப்ரே பண்ணாலும் அது கூட அமினோ ஆசிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கால்சியம் கால் பீஃப், அதாவது கால்சியம் 6%, போரான் 5% ப்ளஸ் அமினோ ஆசிட். இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, போரான் இருக்குது, அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இம்மொபைல் நியூட்ரியன்ட், அதாவது கால்சியம் போரானை எல்லாமே இந்த அமினோ ஆசிட் வலிச்சு செடிக்குள்ளே நல்லா ஏற்றும். இதனால நல்லது போல் உங்களுக்கு காய் செட்டிங்கும் உருவாக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பவர். இந்த எக்ஸ்டென்ட் பவரில் ஒரு 5% கால்சியம் ஆக்சைடு ஃபார்மில் உண்டு. நான் முன்ன சொன்னது போல் இல்லாமல் இதில் கால்சியம் ஆக்சைடு ஃபார்மில் உண்டு. இந்த கால்சியம் ஆக்சைடு மட்டும் தான் இந்த எக்ஸ்டென்ட் பவரில் இருக்கா? இல்லை, 5% நைட்ரஜன், 0 பாஸ்பரஸ், 18% பொட்டாஸ், கால்சியம் ஆக்சைடு ஒரு 5%, மெக்னீசியம் ஆக்சைடு ஒரு 2%, போரான் 1%, இப்படி மல்டிபிளா ஒரு ப்ராடக்ட்ல இருந்து அது எக்ஸ்டென்ட் பவர். இது உங்களோட காயோட வெயிட்டுக்கும் காய் நல்லா போல்ட் வரதுக்கும் இந்த எக்ஸ்டென்ட் பவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EDTA ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கக்கூடிய 9% கால்சியம், அதாவது ரிலீஸ் EDTA கால்சியம். இதுல 9% கால்சியம் உண்டு. இதை நீங்க எந்த மருந்தடி கூடயும் நீங்க இதை சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாம கால்சிபான் அப்படின்னு அனதர் ஃபார்ம் ஆஃப் கால்சியம் உண்டு. இந்த கால்சிபான்ல ஒரு சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கால்சியம் இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் ஃபார்ம்னு പറയുம்போது நமக்கு நல்ல ஒரு வெயிட் கிடைக்கும். அதாவது இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இதுல என்னென்ன காம்போசிஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஒரு 18%, நைட்ரேட் ஒரு 15%, மெக்னீசியம் ஆக்சைடு ஒரு 2%, அது போக ஒரு 0.8% போரான். இதெல்லாமே இந்த கால்சிபான்ல இருக்கு. இப்போ நான் சொன்னது போல ஒரு 5 ப்ராடக்ட்ல இந்த கால்சியம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல அவைலபிள். அது போக உங்களுக்கு வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசர்ல இருக்கு கால்சியம் நைட்ரேட் உண்டு, கால்சியம் நைட்ரேட் வித் போரான் இருக்கு. இந்த மாதிரி இதுக்கு நீங்க கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்ன டோசேஜில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கால்மினோ, இந்த கால்மினோ பார்க்கும்போது ஒரு 400 மில்லி உங்க ட்ரம்முக்கு, அதாவது 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 400 மில்லி இந்த கால்மினோவை கொடுக்கலாம். இந்த கால்பிஎஃப் அப்படிங்கக்கூடிய ப்ராடக்ட், அதாவது கால்சியம் போரான் அமினோ ஆசிட், இந்த ப்ராடக்ட் 200 கிராம்ல இருந்து 250 கிராம் வரையும் உங்க 200 லிட்டர் வெள்ளத்துல சேர்த்துக்கலாம். அடுத்து சொன்னது போல எக்ஸ்டென்ட் பவர், இந்த எக்ஸ்டென்ட் பவர் நல்ல காய் பிடிப்புக்கு உதவும். இந்த எக்ஸ்டென்ட் பவரையும் ஒரு 400 மில்லி ஒரு 200 லிட்டர் ட்ரம்முக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த EDTA கால்சியம், EDTA ரிலீஸ் கால்சியம் ஆனது உங்க ட்ரம்முக்கு ஒரு 100 கிராம், குறைவில்லாம 100 கிராம்ல இருந்து 150 கிராம் வரையும் நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். அடுத்து நான் சொன்ன இந்த கால்சிமான், இந்த கால்சிமான் உங்க ட்ரம்முக்கு ஒரு 500 மில்லியில இருந்து 600 மில்லி வரையும் சேர்த்துக்கலாம். இந்த கால்சிபான் நான் முன்ன சொன்ன போல இது சஸ்பென்ஷன் ஃபர்டிலைசர், இதுல நைட்ரேட்டும் இருக்கு. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இந்த கால்சியம்லாம் பிளான்ட்டுக்கு அவைலபிளா கிடைக்கிறதுனால
உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இது எல்லாமே தீரும். ஓகே, மேலும் இது போல் காடமாம் ரிலேட்டட் சந்தேகங்களுக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.